வெல்கம் பேக் டு உமன்ஸ் வெல் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஓல்டு சேரீல 2-in-1 மெத்தடில் ஒரு பேபிக்கு, ஒரு 7 இயர்ஸ் பேபிக்கு எப்படி ஃப்ராக் தைக்கிறதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? தைக்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்க மெட்டீரியல் இதுதான். ஒரு சில்க் காட்டன் 1 மீட்டருக்கு எடுத்திருக்கோம். இது வந்து மேலே கோட்டுக்கு, அதுக்கு லைனிங் இது 1 மீட்டர் எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு கேரளா சேரீ, நம்மகிட்ட இருந்த ஒரு பழைய கேரளா சேரீ தான் எடுத்திருக்கோம். இதுதான் நம்ம ஃப்ராக் தைக்க போகிறோம். மேலே கோட்டுக்காக நம்ம இது தைக்க போகிறோம். இதில் தைக்க போகிறோம் கோட்டு. எப்படி கட் பண்ணுறங்கிற மெத்தடை நான் சொல்லித்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஃப்ராக்கோட ஸ்கர்ட் பாகத்துக்கு வந்து நம்ம லைனிங் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே காட்டன் கிளாத்து, நிறைய ஃப்ளேர் வேறு கொடுக்க போகிறோம். அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து நம்ம லைனிங் கொடுக்க தேவையில்லை. லைனிங் கொடுக்காம இதில் மெயின் கிளாத்தில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்கர்ட் ஃபர்ஸ்ட் கட் பண்ண போகிறோம், ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணலாங்கிற மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வச்சு போட்டாச்சு. இது வந்து 4 ஃபோல்ட் பண்ணி நம்ம மடிச்சிருக்கோம். 4 ஃபோல்ட் பண்ணி மடிச்சிருக்கோம். பாப்பாவோட ஹைட் வந்து 28 இன்ச்சு. நம்ம வந்து 28ல் மார்க் பண்ணிக்கலாம். வந்து நம்ம 28ல் மார்க் பண்ணியாச்சு. இதே அளவுக்கு நம்ம வந்து நேராக மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் 28 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நம்ம 28 மார்க் பண்ணியாச்சு. இதை நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, நேராக ஒரு மார்க் போட்டாச்சு. இனிமேல் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இது ஸ்கர்ட்டுக்காக நம்ம இது கட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து நம்ம வந்து டாப் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து மேலே உள்ள பாகம், டாப் பாகம் நம்ம வந்து தைக்க போகிறோம். அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கிளாத்தில் நம்ம 2ஆக மடிச்சு போட்டிருக்கோம், 4ஆக மடிச்சு போட்டிருக்கோம், 4ஆக ஃபோல்ட் பண்ணி மடிச்சு போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க. இனிமேல் இதில் வந்து நெக்கோட ஹைட் வந்து 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மொத்தம் டோட்டல் 13 இன்ச்சு தான். நம்ம மேலே கீழே தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து 14 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். உடம்பு சுற்றளவு வந்து 23 இருக்குது. ஸோ நம்ம வந்து 7 இன்ச்சு தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 7 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். 7.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கம்மியாக இருந்தால் தான் பிரச்சனை. ஸோ நம்ம இப்போ 14 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இது நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். இனிமேல் வந்து ஆம்போல் வந்து 4 இன்ச்சு. ரெண்டு கழுத்து 2 இன்ச்சு. ஹைட்டு 4 இன்ச் கொடுக்குறோம். இப்போ இந்த பாக்ஸ் மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இனிமேல் இதுக்கு வந்து நம்ம எந்த நெக்கு கொடுக்கறனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறேன். ரவுண்டாக ஒரு வளைப்பு வச்சுக்கலாம். ஓகே, ஷோல்டர் வந்து 2 இன்ச். ஷோல்டர் 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். சேம் டைப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அதே போல் வலிச்சுக்கலாம். ஆம்போல் வலிச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோதான். நம்ம பேக் நெக்கும் சேமாக இதே அளவு வைக்கிறதுனால நம்ம வந்து 2ஐயும் சேர்த்தே கட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம கோட் வெட்ட போகிறோம். இது வந்து அந்த ஃப்ராக்கோட உள்பாகம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் வந்து நம்ம வெட்ட போகிறது வந்து இதுக்கு மேலே போடுற கோட் கட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 1 மீட்டர் லைனிங் எடுத்துருக்கோம். நாளாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சு போட்டுக்கலாம். 1 மீட்டர் லைனிங் நாளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம இப்படி மடிச்சு போட்டுக்கலாம். சேம் அதே அளவு தான். இன்ச் உடம்பு சுற்றளவு 7.5 இன்ச். நெக் வந்து நம்ம 2.25 இன்ச் போட்டுக்கு 2.25 இன்ச் நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி ஷோல்டர் வந்து 2.5 இன்ச். இங்கேருந்து நம்ம வந்து 7.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கோட் போட்டுக்கலாம். ஓகே, கோட் போட்டாச்சு. அதே போல் ஆம்பூல் 4.5 இன்ச். ஒரு பாக்ஸ் போட்டு அப்படியே ஆம்பூல் வச்சுக்கலாம். கோட்டுக்கு வந்து நம்ம பேக்கில் வந்து வெட்ட போகிறது இல்லை, ஃப்ரண்ட் மட்டும் தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்லேயே நம்ம வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். டிசைன் கொடுத்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சரி, நம்ம இந்த டிசைனில் தான் கோட்டை கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணுறப்போ வந்து நம்ம தனித்தனியாக ஃப்ரண்ட் தனியாகவும் பேக் தனியாகவும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சுற்றி கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இந்த ரெண்டையும் தனித்தனியாக வெட்டி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கோட்டுக்கு கட் பண்ணியாச்சு. இதுதான் கோட்டுக்கு. நம்ம பேக் கட் பண்ணுறோம். அதே 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு தான் கோட்டுக்கு வந்து நம்ம வந்து 1 இன்ச் தான் கட் பண்ண போகிறோம். 1 இன்ச் அளவுக்கு வளைச்சி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதே கட் பண்ணிக்கலாம். இது வந்து கோட்டோட பேக். அடுத்து வந்து நம்ம கை கட் பண்ண போகிறோம். கை வந்து பப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். நம்ம கோட்டில் தான் கை வைக்க போகிறோம். அதில் வந்துட்டு நம்ம ஃப்ராக்கில் வந்துட்டு நம்ம வந்து சும்மா ஒரு ப்ளீட் மட்டும் தான் கொடுக்க போகிறோம், கை வைக்கல. பப் ஸ்லீவ் வந்து நம்ம 5 இன்ச் எடுத்துருக்கோம். பஃப் ஹெவியாக பஃப் கொடுக்கறதுனால நம்ம வந்து 6 இன்ச்சுக்கு கொடுக்குறோம். அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு கோட் போட்டுருவோம். எக்ஸ்ட்ரா ஒரு தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச். இவ்வளோதான். இதுதான் கை. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். கை கட் பண்ணியாச்சு.
அடையாளத்துக்காக இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். கை இப்படி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். மெயின் கிளாத் விரிச்சாச்சு, அதே எடுத்தாச்சு. மெயின் கிளாத்தில் வந்து நம்ம பேக்கை போட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். பேக் எப்படி மேலே போட்டு நம்ம சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட் அதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத சுற்றி கட் பண்ணுறதையும் நம்ம ஃப்ரெண்டுக்கு பேக் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கோட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் எப்படி. கையும் சேம் மெத்தடில் மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்க லைனிங் போட்டு நம்ம வந்து சுற்றி கட் பண்ணிக்கலாம். ஓகே, கை கட் பண்ணியாச்சு. சாரியில் இந்த பீஸை வந்து நம்ம வந்து ஹிப் பெல்ட்டுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது ஃபுல்லாக நம்ம வந்து ஹிப் பெல்ட்டுக்காக எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம ஹிப் பெல்ட்டுக்காக எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 2 in 1 சொன்னல, அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ள போடுற ஃப்ராக், கோட் இல்லாமல் உள்ளுக்கு போடுற ஃப்ராக்கு வந்துட்டு நம்ம வந்து ஹிப் பெல்ட்டை சுற்றி எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் மாடல் கொடுக்க போகிறோம். அதுதான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இவ்வளோ பூ இருக்குது, இது எப்படி வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அப்போ தான் ஒரு தோணுச்சு, இதை ஃபுல்லாக நம்ம ப்ளீட்டாக கொடுத்து அதை வந்து ஹிப் பெல்ட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ சொல்கிறப்ப உங்களுக்கு புரியாது, நான் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இதையும் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பூவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து நான் எப்படி தைக்கிறதுங்கிறது வந்து லாஸ்ட்டில் சொல்லி கொடுக்குறேன். சரி, இவ்வளோதான். நம்ம கட்டிங் வீடியோஸ்லாம் முடிஞ்சுது. வாங்க இனிமேல் ஸ்டிச் பண்ண போகலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கீழே உள்ள ஸ்கர்ட் வந்து ப்ளீட் எடுக்கிறோம். ப்ளீட் எடுக்கிறதுக்கு வந்து எல்லாமே 1 inch கேப்பில் ஒரே அளவாக ப்ளீட் எடுக்கணும். ப்ளீட் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். எல்லாமே ஒரே அளவு இருக்கணும். இதே போல் நம்ம வந்து ப்ளீட் எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக ப்ளீட் எடுக்கலாம். சேம் டிசைன். இது மாதிரி நம்ம ப்ளீட் எடுத்து தச்சுட்டு அயன் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ப்ளீட் இதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 inch கேப்பில் நம்ம வந்து இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு லைட்டாக அயன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக பாவாடை தைச்சாச்சு. கீழ் பாகம் தைச்சாச்சு. இனிமேல் வந்து நம்ம வந்து மேல் பாகம் தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக் தைக்கலாம். சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு அடிச்சு திருப்பிக்கலாம்.
இன்னும் மேலே ஒரு இப்படி சுற்றி தையல் போட்டுக்கலாம். சுற்றியாச்சு. இன்னும் சுற்றி இது மாதிரி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். தையல் போட்டாச்சு. இனிமேல் எக்ஸ்ட்ரா இருக்க கச்சாலாம் கட் பண்ணிடலாம். இது போல் எக்ஸ்ட்ரா இருக்க கச்சாலாம் கட் பண்ணிவிட்டு அடுத்தால பேக் தைக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கச்சாலாம் கட் பண்ணியாச்சு. வந்து நம்ம பேக் தைக்கலாம். சேம் மெத்தேடு அடிச்சு திருப்பிட்டு நம்ம வந்து ஜிப்பு வைக்க போகிறோம். ஜிப்பு வைக்கிறது எப்படின்னு இதை அடிச்சு திருப்பிட்டு சொல்கிறேன். இன்விசிபிள் ஜிப்பு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான். இந்த மெத்தடில் இதை வந்து உள் பக்கமாக வச்சு இப்படி மேலே தைக்க போகணும். நல்லா இழுத்துட்டு ஓரமாக தைக்க போகணும். பேலன்ஸ் இருக்குது. இப்போ இந்த வச்சுக்கலாம். இப்போ ஜிப்பு தைச்சாச்சு. ஓகே, ஜிப்பு தைச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ ஃப்ரெண்டோட டிசைன் இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக ஒரு பீகாக் டிசைனு, ஒரு பீகாக் இது, அப்புறம் வந்து இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? ஸ்டார்ட்டையும் இதையும் ஃப்ரெண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, பேக் இதே கூட ஜாயின் பண்ணிடலாம்.
பேக்கும் ஜாயின் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ ஃப்ரண்டையும் பேக்கையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் சேர்த்து ஜாயின் பண்ணியாச்சு. இனிமே கை வைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கை தைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோம். துணி எடுத்து இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோம். இது வந்து பார்டர் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இதில் பீட் இருக்கு. என்னடா பீட் வைக்கிறேன்னு பார்த்தீங்களா? இது வந்து நம்ம லா டிசைனில் வரும். லா டிசைன் கை. நம்ம இதை வச்சு தைக்க போகிறோம். நம்ம வச்சு தைக்க போகிறோம். ஓகே, வச்சாச்சு. கை இப்படி இந்த டிசைன் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம அந்த கை அடிச்சிடலாம். அந்த கை தச்சுலாம் இது கூட கை தச்சாச்சு. ரெண்டு பக்கமும் கை தச்சாச்சு. இனிமேல் சுற்றி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சுற்றி ஜாயின் பண்ணுறோம். உள்ள ஃப்ராக் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஹிப் பெல்ட் ரெடி பண்ண போறோம். ஹிப் பெல்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு டிசைன் கொடுக்க போறோம். டிசைனோட ரெடி பண்ண போறோம். ஹிப் பெல்ட் எப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப் மேலே ஏற்றி நம்ம வந்து தைக்க போறோம்.
ஈக்குவல் டு இந்த மாடல் வரும். ஓகே, இந்த மாடல் ஈக்குவல் டு வரைக்கும் ஃப்ராக் வேலை முடிஞ்சது. இனிமேல் வந்து நம்ம கோட் ஸ்டிச் பண்ண போகிறோம். கோட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேக் சேம் மெத்தட் தான். நம்ம வந்து இது ஃபுல்லாக அடித்து அப்படியே திருப்பி மேலே தையல் போட போகிறோம். பேக் இதுலேயும் ஒரு தையல் போட்டு அப்படியே அடிச்சு திருப்ப போகிறோம். கீழ் சைடு பேக்கில் இது மேலே அடிச்சிருக்கோம், தலைப்பக்கம் அடிச்சிருக்கோம். அடுத்த வந்து நம்ம வந்து கீழே வந்து அதே போல் அடித்து திருப்ப போகிறோம். வந்து அடிச்சு திருப்பியாச்சு, கீழையும் அதே போல் அடிச்சு திருப்பியாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம தையல் போடுறோம். மேலே தையல் சுற்றி அடிக்கும். பேக் முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து நம்ம ஃப்ரெண்ட் கோட் ரெடி பண்ண போகிறோம். இது மேலே இப்படி அடிச்சு ஃப்ரெண்ட் கழுத்துக்கு அடிச்சு லாஸ்ட் வரைக்கும் அப்படி. இப்போ வந்து நம்ம இது மாதிரி அடிச்சு திருப்பியாச்சு. இதுக்கு மேலே நம்ம இந்த லேஸ் வச்சு தைக்க போகிறோம். இந்த மெத்தடில் இப்படி வச்சு தைக்க போகிறோம். ஓகே, லேஸ் வச்சு தைச்சி முடிச்சாச்சு. இனிமேல் கொஞ்சம் ஹைலைட் கொடுக்கறதுக்காக இதை வச்சு தைக்க போகிறோம். போட்டு கொஞ்சம் இது போட்டு கொஞ்சம் ஹைலைட் கொடுக்குறதுக்காக. ஓகே, இதை தைச்சாச்சு. இனிமேல் ஃப்ரண்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ண போகிறோம். இதை வச்சுட்டு அடிச்சு இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, கை தைச்சாச்சு. இனிமேல் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைனலாக நம்ம ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. போட்டு